ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விழுப்புரம் அருகே பானம்பட்டு ஏரியில் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டு டிராக்டர்கள் மூலமாக செங்கல் சூளை விற்பனையாளர்களுக்கு அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தாமோதரன் வழங்க நாம் கேட்கலாம். தாமோதரன், மேலும் விவரம். வணக்கம் ஷியாம். விழுப்புரம் அருகே உள்ளது பானாம்பட்டி ஏரி. இந்த பானாம்பட்டி ஏரியில் அள்ளப்படும் வண்டல் மண்ணுக்கு மட்டுமே அள்ளுவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வண்டல் மண்ணினை அள்ளி கொண்டு சென்று நிலத்தில் கொட்ட வேண்டும், அதற்கான அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு சில செங்கல் சூளை வியாபாரிகள் இதனை தவறாக பயன்படுத்தி வருகின்றனர். ஏரியில் அள்ளப்படும் மணலினை வண்டல் மண்ணை எடுத்து சென்று செங்கல் சூளையில் வெட்டப்பட்ட பள்ளங்களில் கொட்டி நிரப்பி வருகின்றனர். இதனால் செங்கல் சூளை அடுத்தபடியாக அந்த இடத்தில் கடத்தப்பட்டு அங்கிருந்து பெருமளவில் செங்கல் சூளையானது செங்கல் விற்கப்படுவதற்கு முறைகேடாக அந்த மணலினை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த முறைகேடாக இந்த ஏரி பகுதியில் அள்ளப்படும் இந்த வண்டல் மண்ணானது டிராக்டர் மூலம் சாரசாரியாக எடுத்து செல்லப்பட்டு செங்கல் சூளைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. சட்டவிரோதமாக நடைபெறும் இந்த முறைகேடு குறித்து இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இந்த அதிகாரிகள் தலையிட்டு இதனை ஆய்வு மேற்கொண்டு செங்கல் சூளைக்கு அனுப்பப்படாமல் முறையாக வண்டல் நிலத்திற்கு கொட்டுவதற்காக அனுமதி மட்டுமே வழங்க வேண்டும். ஆய்வு செய்து செங்கல் சூளைக்கு அனுப்பப்படும் நபர்கள் மீதும் அந்த டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.